வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லா டிரான்சிஷனும் நடந்திருக்கு, மாத பலன்கள் உட்பட. சனி, ராகு, கேது, குரு. ஸோ ஜூன் மாதம் நிச்சயமாக அந்த மாற்றங்களுக்கு தயாராக இருக்கிற ஒரு நிலையில் இருக்குது. உங்களோட சுய ஜாதகத்தை சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். ராசி பலன் என்பது நான் எவ்ரி மந்த் ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் கொடுக்குறேன். ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஒரு 50% அதுதான், அவ்வளோதான். அதை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுக்க முடியும். உங்களோட பர்சனல் சார்ட், உங்கள் லக்னம், ராசி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் தசாப்தியை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னா www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதர் சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து மெயினாக வீடு மாற்றுறவங்க, வீடு வாங்குறவங்க ஒரு தடவை வாஸ்து வீடியோ பார்த்துங்க. லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி அண்ட் லேர்ன் ஆஸ்ட்ரோ. நீங்கள் பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி கம்பைன் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். விருச்சிக ராசி. விருச்சிகம் எல்லாரும் நிறைய பேர் என்கிட்ட காமனான ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. விருச்சிகம் இந்த நாள்லேருந்து சனி அர்த்தாஷ்டம சனி போயிட்டாருன்னு சொன்னால் நாளில் ராகு வந்திருக்கே, அவரை விட ஒரு பெட்டரா இல்லை அவரோட ஒரு மோசமானவரா இல்லை அவரை சமமானு சொல்லி ஒரு சில கொஸ்டின் கேட்டீங்க. அடுத்து குரு 8th ஹவுஸில் போனாலும் சில பேர் விருச்சிகத்துக்கு ஃபேவராக சொல்கிறாங்க, சில பேர் விருச்சிகத்துக்கு நெகட்டிவாக சொல்கிறாங்க. எது உண்மைன்னு கேட்டிங்க, நான் இப்போ கிளாரிஃபை பண்ணிடுறேன். ப்ளஸ் விருச்சிகம் ஜூன் மாதத்துடைய பிளானட்டரி பொசிஷனை நம்ம கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், செவ்வாய் எடுத்துக்கலாம். செவ்வாய் விருச்சிகத்துக்கு லார்ட் ஆஃப் 1 அண்ட் லார்ட் ஆஃப் 6. அவர் 9ஆம் இடத்துல நீச்சமாக இருந்து அப்படியே 7 ஜூனில் உங்களுக்கு கேத்துவோட கன்ஜெக்ஷன் ஆகிடுறாரு. இப்போ லக்னாதிபதி இல்லை ராசியாதிபதி போய் கேத்துவோட போயிட்டாருன்னு சொன்னால், அதுவும் 10ல் போயிட்டாருன்னு சொன்னோம்னா, 10ன்றது கர்மஸ்தானா, உங்களோட வேலை, உங்களோட ப்ரொஃபஷன். நீங்கள் யார், உங்கள் வயது என்ன, நீங்கள் யார்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ப்ரொஃபஷனாக தான் ஒரு ப்ரொஃபஷன் சொல்வீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் சொல்வீங்க, ஒரு ஹோம் மேக்கர் சொல்வீங்க, ஒரு சீனியர் சிட்டிசன் சொல்வீங்க. ஏதோ ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை யாருன்னு கேட்டால் என்ன சொல்கிறீங்களோ அதான் அந்த 10th ஹவுஸ். அந்த இடத்துல இப்போ செவ்வாயும் கேதுவும் கம்பைன் ஆகிருக்கு, கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. அப்போ விருச்சிகம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருன்னு நீங்கள் வெளில காட்டிக்க முடியாது. அப்படின்னா என்னென்னா, அது ஒரு அத்தாரிட்டியாக சொல்ல முடியாத ஒரு ஸ்தானத்தில் அப்படி ஒரு சிக்கலில் கொஞ்சம் இருக்குது. சரி, அதை தவிர நம்ம மற்ற பிளானட்டரி பொசிஷன் குரு 8th ஹவுஸில் பலமான குருன்னு எடுத்துக்க முடியாது. குரு 8th ஹவுஸில் ஒரு கஷ்டத்துக்கு உங்களை காப்பாற்றிடுவார். ஒரு வருத்தம் வருது, நெருக்கடி வருது, ஒரு கடன் வருது, ஒரு பிரச்சனை வருது, உங்களை காப்பாற்றுவார். பட் சந்தோஷத்தை தருவாரா குரு அப்படின்னா அந்த அளவுக்கு அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை. சனி 5th ஹவுஸில், 5ல் சனி ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. 5ல் சனி நெகட்டிவ், பட் காம்பினேஷனை பார்க்கணும். நம்ம காம்பினேஷனை பார்க்கும்போது செவ்வாய் கேதுக்கு சனி 8th ஹவுஸில் காம்பினேஷன். 4th ஹவுஸில் ராகு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை டக்குன்னு கிளிக் பண்ணுறதும் அவர் தான், அது முடக்கி விடுறதும் அவர் தான். அந்த மாதிரி இடத்துல ராகு 4th ஹவுஸில். இப்போ பதவி, அதிகாரம், ஒரு ப்ரொமோஷன் வேணும், ஒரு க்ரோத் வேணும், ஒரு வளர்ச்சி வேணும், ஒரு டிரான்சிட், ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு மைக்ரேஷன் வேணும். அதுக்கு ராகு திடீர்னு கொடுக்கும், திடீர்னு இருக்கிறத கெடுக்கும். ரெண்டுமே பண்ணும். டியூல் ரோல். இது அவங்கவுங்க பர்த் சார்ட்டை பொறுத்து. குரு பார்வை விடுறதுனால ஓரளவுக்கு அது என்ன செஞ்சாலுமே லாஸ்ட்டில் ஒரு பாசிட்டிவாக முடியும். சூரியன் மெயின் பிளானட் உங்களுக்கு விருச்சிகத்துக்கு லார்ட் ஆஃப் 10 in 7 7ல். அந்த சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. இந்த சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் ஆனது ஒரு பக்கம் நல்லதாலும் கூட மறுபடியும் 15th of ஜூனில் உங்களுக்கு குருவோட சேர்ந்து 8ஆம் இடத்துல மறையும். ஸோ ரொம்ப கிளியராக ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் பண்ணிடுறேன். வேலை விஷயத்தில் முடிவுகள் எடுக்கிற மாதம் ஜூன் மாதம் கிடையாது விருச்சிக ராசி. வேலை விஷயத்தில் வேலை வேண்டாம், வேறு வேலை வேண்டும், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், முடிவுகள் எடுக்கிற மாதம் ஜூன் கிடையாது. இது விருச்சிக ராசி. ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, 6ல் சுக்கிரன், 8ல் குரு, 2 இடத்தையும் சுபர்கள் போய் மறைச்சிடுறாங்க. பணம் நல்ல செலவு வச்சு செய்யும் உங்களை. 6ல் சுக்கிரன், 8ல் குரு, ரெண்டுமே பொருளாதார விரயத்தை சந்திக்கிற மாதம். அதனால் சுப விரயங்களாக கொஞ்சம் பண்ணிட்டா நல்லது. 10 கூடிய சூரியன் போய் 7ல், அதுக்கப்புறம் 8ல் வேலை விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக கையாளுறது இன்னும் நல்லது. ப்ரொமோஷன் வேணும், அது வேணும், இது வேணும் சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு மாதிரி டல்லாக இருக்கா, பரவாயில்ல விட்டுருங்க, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஒரு 1 month கடந்து வந்துட்டால் போதும். பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படியே ஒரு மனப்போராட்டம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால், இது சரியாடாதா, அது சரியாடாதா, இப்படி சரியாடாதா, இப்படி நம்ம புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் சரியாகணும்னு நினைக்க தோணும். இப்போ டைம் என்ன சொல்லுது, இந்த நேரம், இந்த டிரான்சிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, எதுவும் சரியாகலைன்னா பரவாயில்ல, நீ சரியாக அதை பார்த்துக்கோ, ஒன்று நீ டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு தான் அதை சொல்லுது. அந்த மாதிரி நேரமாக தான் இருக்குது. அதனால் எதை பற்றியும் சீரியஸாக திங்க் பண்ண வேண்டாம். அடுத்த விஷயம் நான் பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் புதன் ஒரு 15 days நல்ல ஸ்கோரில் இருக்கும். அதுக்கப்புறமா அது பேடாக இல்லை. இருந்தாலும் என்னென்னா, அது 8th ஹவுஸில் போகும்போது சம்டைம்ஸ் ஒன்று கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்களே அதை ரிவர்ஸ் பண்ணிடக்கூடாது.
வித்ட்ரா பண்ணிடக்கூடாது. ஒன்று கரெக்டாக பண்ணுறீங்க, அப்புறம் அதை வித்ட்ரா பண்ணிடக்கூடாது. ஸோ ஏதாவது ஒன்று ஒரு முயற்சி வந்து பாஸ்ட்டில் பண்ணிட்டீங்க, இல்லை ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே விட்டுடுங்க. அது திரும்ப திரும்ப கன்ஃபியூஸ் பண்ணி வேற ஒருத்தர் பேச்சு கேட்டு அதை வந்து ரிவர்ஸ் பண்ண வேண்டாம். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் இந்த மாதம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் நல்லது. 4ல் ராகு, இது வந்து உங்களுக்கு வந்து நியூரோ நரம்பு சம்மந்தப்பட்டது. விருச்சிக ராசிக்கு குரு 8ல் போயிட்டாலே எமோஷனல் ஸ்ட்ரெஸ், இம்பேலன்ஸ் இன் எமோஷன்ஸ். 6ல் சுக்கிரன், குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி பார்ட்னர்ஸ் கூட சின்ன சின்ன மனஸ்தாபம், மன வருத்தம், அதனால் ரொம்ப ஒரு டவுனாக ஃபீல் பண்ணி. ஏன்னா விருச்சிகத்தோட பேசிக் குணமே வந்து எமோஷனல் இம்பேலன்ஸ் தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதில் நீங்கள் கவனமாக இருக்கிறது. கொஞ்சம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணால் பெட்டர். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் எமோஷனை காமிக்காமல் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸில் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டா பெட்டர். ஹெல்த்தில் சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் நான் வந்து எதுவும் சொல்ல முடியல. பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு நான் பெருசாக ஒரு ஹோப் கொடுக்க முடியல. பட் ஒன்று சொல்ல முடியும், அது என்னென்னா விருச்சிகம் இந்த முறை 5ல் சனி. உங்கள் அனுபவம் தான் பேசும். உங்கள் அறிவு, பலம், புத்தி, உங்களுடைய பணம் இதெல்லாம் விட உங்களுடைய அனுபவம் பேசும். அந்த அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உண்டான மாதமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் விருச்சிகம் ஜூன் மாதம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. செலவு வந்தாலும் சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை வந்து பின்வாங்க வேண்டாம், அவ்வளோதான் பண்ணிட்டோம் பரவாயில்ல போகிறது போட்டோன்னு விட்டுடுங்க. டூ டீப் திங்கிங் அண்ட் டூ ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணால் பெட்டர். காமாக இருக்கிறதுக்கு நல்ல மெடிடேஷன், பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர். பிரார்த்தனையில் வந்து விருச்சிகம்னா செவ்வாய் கேதுவோடு சேர்ந்தனால அதோட அதி தேவதையான முருகனை வணங்குவது உங்களுக்கு சுபமான பலன்களை தரும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். இந்த பொது பலன் என்பது நிறைய பேர் என்ன கேட்டாங்க. இன்னொன்று தொடர்ந்து மெசேஜும் பார்த்துட்டு தான் இருக்குது. ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ராசி மற்றும் லக்னத்தை கம்பைன் பண்ண தான் ஒரு சார்ட்டை க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அஸ்ட்ராலஜி பார்க்கறதுக்கு ஒரு 5 ரூல்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன. ஸோ ராசி நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா அந்த ராசி கொண்ட பலன் ஃபுல்லாக அப்படியே கவனிங்க. ஜஸ்ட் நீங்கள் கண்ணமூடி கூட கவனிச்சிடலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் லக்னம் என்ன. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து அவுட் ஆஃப் 12, மேஷம் முதல் மீனம் வரை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் எதுவாக இருந்தாலும், ஒரு மகரமாக இருக்கலாம், கும்பம், விருச்சிகம், துலாம், எந்த ரேண்டமாக நான் சொல்கிறேன், சிலதெல்லாம் விடுபட்டிருக்கும். எந்த லக்னமாக தான் அந்த லக்னத்தை இந்த நான் சொல்கிற ராசியோட ஒப்பிட்டு அதை நீங்கள் புரிஞ்சிக்க பாருங்கள். சரி, எதுக்கு பலன் பலிக்கும்? உங்களோட லக்னம் என்பது உங்களுடைய விதி. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே ரிசல்ட் கொடுக்கும். பட் அந்த ராசி என்பது தான் உங்கள் மனசுடைய எமோஷனோட ஆசை. அது எப்படி நடக்க போகுது, அது எப்படி எந்த விதத்தில் நடக்க போகுது. ஸோ 50-50 நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு பர்த் சார்ட் முதல்ல யோகமாக இருக்கணும். நான் இப்போ நல்ல விஷயம் நிறைய சொல்லுவேன், ராசிக்கு நல்ல விஷயமா சொல்லுவேன். அது ஏன் நிறைய பேருக்கு பொருந்தலை அப்படின்னா, உங்களோட பர்த் சார்ட்டில் அந்த யோகத்தோடு நீங்கள் பிறந்திருக்கணும். அதோட தசாபதியோட காம்பினேஷன் இருந்தால் தான் அந்த நல்லது டக்கு நடக்கும். ஒருவேளை நான் சில பேர் சொல்கிறது என்னென்னா, நான் நிறைய ஒருவேளை பேடாக ஏதாவது சொல்லிட்டு அது நடக்குது. ஏன்னா உங்களோட சார்ட்டில் ஒருவேளை அது வந்து மேல்ஃபிக் ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது தோஷமான சார்ட்டாக இருந்ததுன்னா அப்போ அது வந்து கெட்டது நடக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை, சனி தசை, கேது தசை, செவ்வாய் தசை, சந்திரன் எமோஷன்ஸ், இந்த மாதிரி தசைகள் நடக்கும்போது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்து இருக்குது. சுபமாக நம்ம ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னால் குரு தசை எடுத்துக்கலாம், புதன் எடுத்துக்கலாம், சுக்கிரன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மெயின் 3 தசாக்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் பர்த் சார்ட்டை உங்கள் தசா புக்திகளை உங்கள் பர்த் சார்ட்டோடைய ஹாரோஸ்கோப் பிளானரி பொசிஷன் தான் மெயின். அதுக்கு தான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸும் எடுத்திருக்கேன். அது நீங்கள் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். லெவல் 1 லெவல் 2ல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த ஹாரோஸ்கோப் படி ரீட் பண்ணுறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ நீங்களே பர்சனலாக உங்கள் சார்ட்டை வந்து கெஸ் பண்ணிடலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீஸ், நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோட டைட்டிலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் பாருங்கள். ப்ளஸ் வீடு மெயினாக வாஸ்து. நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்கும் போது அதில் வந்து சவுத் வெஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் ஈஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் வெஸ்ட்டு செக் பண்ணாமல், சவுத் ஈஸ்ட்டு செக் பண்ணாமல், பிரம்மஸ்தானம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணாமல், இல்லை என்ன சைட் ரோடு வருது, டபுள் சைட் ரோடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அண்ட் சவுத், ஈஸ்ட் அண்ட் நார்த், இல்லை வெஸ்ட் அண்ட் சவுத், அப்படி டபுள் ரோடு வரும். அதில் ரோடோட வித் என்ன, அதில் உங்கள் ப்ளாட்டோட சைஸ் என்ன, கிராஸ் ப்ளாட்டாக இருக்கும். சிலதெல்லாம் கிராஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். எந்த கார்னரில் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஃப்ளாட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பால்கனி எக்ஸ்டென்ஷன் இருக்கும், கிச்சன் பக்கத்தில் சர்வீஸ் ஏரியா வரும். இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுடைய டாய்லெட் பொசிஷன் என்ன, பூஜை ரூம் எங்கே வரணும், இதெல்லாம் நிறைய வீடியோ பண்ணி கொடுத்து எதுவுமே நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நியூமராலஜியும் அப்படி தான். நியூ பார்ன் பேபி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா ஏதாவது மாறுமான்னு கேட்டால் எல்லா மாற்றத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டு. நீங்கள் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து அடுத்த மொபைல் நம்பர் மாறிட்டீங்கன்னா பழைய மொபைல் நம்பர் யாராவது டயல் பண்ணால் உங்களுக்கு ரீச் பண்ண முடியாது. சேம். அப்போ என்னென்னா ஒரு நம்பர் சேஞ்ச் ஆனால் ஒரு விஷயம் மாறுதுன்னு அர்த்தம்.
ஸோ ஒரு மொபைல் ஒரு கார் நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது, ஒரு வீட்டு நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது. அது மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரும். அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கா தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எது பண்ணால் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், எது பண்ணால் உங்களுக்கு நடக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அதுதான் உங்கள் ஆரோஸ்கோப். அதில் உள்ள லக் என்ன, அதில் உள்ள அந்த ஃபேவரபுளான விஷயங்கள்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் பார்க்க நிறைய புரிஞ்சுப்பீங்க. நான் நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறேன். ஜென்யூனாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.